வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஏசர் பிராண்ட்ல இருந்து 4 சைஸ்ல டிவி லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியாவில். 32 இன்ச் ஹெச்டி டிவி மற்றும் 43 இன்ச் 4K டிவி, 50 இன்ச் 55 இன்ச் எல்லாமே 4K டிவி அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது இந்த 43 இன்ச் UHD, அதாவது 4K டிவி. இந்த டிவியை முதல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். டிவி பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா ஒரு பெரிய மரப்பட்டிக்குள்ள வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. டிவி வந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு பெரும்பாடா இருந்துச்சு. ஒரு வழியா எடுத்து டிவியை டேபிள்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த 43 இன்ச் பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளா தான் இருந்துச்சு. ஒரு ஆளே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி செட்டப் பண்ணிடலாம். பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள இந்த 43 இன்ச் 4K டிவி இருந்தது. அது தவிர அந்த டிவியை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ரிமோட் கண்ட்ரோல், அப்புறம் அதுக்காக பேட்டரி கொடுத்திருக்காங்க. 2 AAA சைஸ் பேட்டரி இருந்தது. இந்த டிவியை நீங்க டெஸ்க் மவுண்டிங் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டாண்ட்ஸ் மற்றும் ஸ்க்ரூஸ் கொடுத்திருக்காங்க. வால் மவுண்டிங் பண்ணனா கூட நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கான வால் மவுண்டிங் பிராக்கெட்ஸும் பாக்ஸுக்குள்ளே கொடுத்திருந்தாங்க. ஒரு AV அடாப்டர் கேபிள், அப்புறம் யூசர் மேனுவல் எல்லாமே பாக்ஸுக்குள்ளே இருந்தது. இந்த டிவி வந்து ஒரு அபிஷியல் கூகுள் சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு டிவி. சோ இதை செட்டப் பண்றது ரொம்பவே சிம்பிளா இருந்துச்சு. மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் போன் மூலமாவே செட்டப் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சொன்னோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பாஸ்வேர்டு, நம்மளுடைய அக்கௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டிவில அது ஏத்திருது. டிவியை செட்டப் பண்ணதுக்கு அப்புறமா முதல்ல இப்பதான் நம்ம அந்த ஹோம் ஸ்கிரீன் நம்ம பாக்குறோம். இது வந்து ஒரு அபிஷியல் ஆண்ட்ராய்டு டிவி அப்படிங்கறதுனால ஒரு ஆண்ட்ராய்டு டிவியோட ஹோம் ஸ்கிரீன் மட்டும் தான் இதுல கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இன்னும் சில பேர் கேட்கலாம், இது வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி, இதுல வந்து ரெகுலரான கேபிள் டிவி எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பழைய காலத்து ஆண்டனா இருந்தா கூட இதுல சொருகி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் டிவியோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தேவைப்பட்டால் மட்டுமே நீங்க ஸ்மார்ட் டிவி எனேபிள் பண்ணி அதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 ரன் ஆயிட்டு இருக்கு. 2GB RAM மற்றும் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல யூசர் அவைலபிள் மெமரி பாத்தீங்கன்னா ஒரு 8.3GB அவைலபிளா இருக்கு. சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு டிவி அப்படிங்கறதுனால கூகுள் குரோம்காஸ்ட்கான சப்போர்ட் இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோருக்கான சப்போர்ட்டும் இருக்கு. சோ உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் இந்த பிளே ஸ்டோர் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வாய்ஸ் எனேபிள்டு கூகுள் அசிஸ்டன்ட் கூட இந்த டிவில அவைலபிளா இருக்கு. அதுக்கான பட்டன் அந்த ரிமோட்லயே கொடுத்திருக்காங்க. இந்த ரிமோட்டும் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ரிமோட்டா இருக்கு. சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த நேவிகேஷன் பட்டன் மட்டுமே ஒரு சின்ன ஒரு குரோம் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. இது வந்து கண்டிப்பா இருட்டுல அந்த ரிமோட்டை நம்ம யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேவையான பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கான ஷார்ட்கட் பட்டன்ஸும் இந்த ரிமோட்ல கொடுத்திருக்காங்க. ஆல்ரைட், சோ இந்த டிவியினுடைய பல விவரங்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து டிஸ்ப்ளே. இந்த டிஸ்ப்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது 43 இன்ச் டிவி. இது வந்து ஒரு 4K டிவி. இந்த டிஸ்ப்ளே ஒரு HDR10 சப்போர்ட்டட் டிஸ்ப்ளே, HLG கான சப்போர்ட் இதுல இருக்கு. இதுல வந்து வைட் கலர் கேமியூட் பிளஸ் கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 4K டிவி ஆச்சு, ரெகுலர் கண்டென்ட்லாம் பாக்குறப்போ நல்லா தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க பாக்குற கண்டென்ட் பாதி கண்டென்ட் நார்மல் HD கண்டென்ட் தான். HD கண்டென்ட்டை ஓரளவுக்கு அப்ஸ்கேலிங் பண்ணி காமிக்குது. இது தவிர மைக்ரோ டிம்மிங், இன்டெலிஜென்ட் ஃப்ரேம் ஸ்டெபிலைசேஷன் இன்ஜின் மற்றும் டைனாமிக் சிக்னல் காலிபரேஷன் எல்லா ஆப்ஷன் இந்த டிஸ்ப்ளேல கொடுத்திருக்காங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கலர்ஸ் நல்லா லைவ்லியா தெரியும் உங்களுக்கு. ஓவர் சேச்சுரேஷன் இல்ல, பிக்சர்ஸ் நல்லா கிளியரா ஷார்ப்பா கிறிஸ்பா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. வீட்டோட எந்த புறத்துல இருந்து நம்ம டிவியை பார்த்தாலும் கலர்ஸ் ஃபேட் ஆகாம கிளீனா தெரியுது. HDR10 சப்போர்ட்டட் கண்டென்ட்லாம் நீங்க பாக்குறதுக்கு இந்த டிஸ்ப்ளே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அடுத்து முக்கியமான விஷயம் டிவியினுடைய சவுண்ட் குவாலிட்டி. இந்த டிவில 30 வாட்டுக்கான ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதாவது 2 15 வாட்டுக்கான ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஹை ஃபிடலிட்டி டால்பி ஆடியோ சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ். இது ஸ்பீக்கர்ஸை ஃபுல் வால்யூம்ல வச்சு கேட்டாலும் வாய்ஸ் டிஸ்டார்ஷன் கிடையாது. நல்ல ஒரு லவுடான ஒரு ஸ்பீக்கர். ஒரு 50% வச்சு நீங்க கேட்டாலுமே ஒரு ஹால் ஃபுல்லா நிறைய அளவுக்கு சவுண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். பேஸ் இருக்கு, வாய்ஸ் கிளாரிட்டியும் நல்லா இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்டோட செப்பரேஷனுமே நல்லா இருக்கு. பட் ஒரு ரிச்சான சவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிவியோட சேர்த்து நீங்க ஒரு சவுண்ட் பாரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவியினுடைய பின்புறத்துல தேவையான எல்லா போர்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. 3 HDMI போர்ட் இருக்கு, USB போர்ட்ஸ் 2 இருக்கு, AV இன்புட் போர்ட் இருக்கு, ஒரு பிளஸ் ஆண்டனா, கேபிள் டிவி இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கான எல்லா போர்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. டூயல் பேண்ட் வைஃபை கான சப்போர்ட் இருக்கு. அதாவது 2.4 GHz மற்றும் 5 GHz கான வைஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் உடைய சப்போர்ட்டும் இந்த டிவில கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் எப்படி அப்படின்னா 2-வே ப்ளூடூத் இந்த டிவில இருக்கு. இந்த டிவில இருந்து வரக்கூடிய ஆடியோவை உங்களுடைய ப்ளூடூத் எனேபிள் ஸ்பீக்கர்லயோ ஹெட்போன்லயோ நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க பாட்டு கேட்டுக்கலாம். இல்லனா உங்க மொபைல் போன்ல இருந்து வரக்கூடிய ஆடியோவை இந்த டிவியோட ஸ்பீக்கர்ல கேட்கனா கூட அந்த ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. குரோம்காஸ்ட்கான ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷனே கொடுத்திருக்காங்க. உங்க ஆண்ட்ராய்டு மொபைல் போன் மட்டும் கிடையாது, ஐபோனை கூட நீங்க காஸ்டிங் பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த டிவில கொடுத்திருக்காங்க. என்கிட்ட இருக்கிற இந்த 43 இன்ச் டிவியினுடைய ஆக்சுவல் விலை பாத்தீங்கன்னா 34,990. ஆனா இன்ட்ரோடக்டரி ஆஃபரா இந்த டிவி
டிவி அமேசான்ல இப்ப 25,999 rupeesக்கு அவைலபிளா இருக்கு. சோ இந்த விலை கொடுத்து நீங்க டிவி வாங்குறப்போ நல்ல ஸ்லிம்மான பெசல்ஸ் கொண்ட ஒரு டிவி, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான டிஸ்ப்ளே, தரமான ஆடியோ கொடுக்கக்கூடிய ஒரு டிவி, அபிஷியல் ஆண்ட்ராய்டுக்கான சப்போர்ட் எல்லாமே கிடைக்குது. ஆனா இந்த டிவியை வாங்குறதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல முக்கியமா உங்க ஏரியால இந்த டிவிக்கான சர்வீஸ் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டிவி நீங்க வாங்கிக்கலாம். அமேசான்ல பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.